السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 246. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 246ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹவுஃபி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 246ஆம் நாள் பாடத்தில் நாம் சில ஆயத்துகளை பற்றிய தர்ஜுமாக்கள், விளக்கங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இதற்கு முந்தைய பாடமான அந்த 245ஆம் நாள் பாடத்துல அந்த பாபுல் ஹவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு புதிய தலைப்பு, ஒரு புதிய பாடத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் அவர்கள் குர்ஆன் ஷெரீஃபில் இருந்து எக்கச்சக்கமான ஆயத்துக்களை அந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஆயத்துக்கள் எல்லாம் அந்த அல்லாஹ்வினுடைய அந்த பயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்தாகவே அது அமைந்தது. அப்ப அந்த ஆயத்துக்கள்ல இருந்து ஒரு சில ஆயத்தை மாத்திரம், ஒரு 6 ஆயத்துகளுக்கு மாத்திரம் தர்ஜுமாக்களை பார்த்து நம்ம அந்த பாடத்தை நிறைவு செய்தோம். இப்ப இந்த பாடத்துல மீதம் இருக்கக்கூடிய முஸன்னிஃப் அவர்கள் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த மீதமுள்ள சில ஆயத்துக்கள், அந்த ஆயத்துக்களுக்கான தர்ஜுமா என்ன, அதற்கான விளக்கம் என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த எல்லா ஆயத்துமே அல்லாஹ்வின் பயத்தை கற்பிக்கும் ஆயத்துக்களாகவே அமைகின்றது. அப்ப அதனால்தான் இந்த தலைப்பின்கள் இந்த பாடம் என்பதை நாம் அமைத்திருக்கின்றோம். இப்ப அல்லாஹ்வினுடைய பயம், அல்லாஹ்வினுடைய பயம்னா அல்லாஹ்வின் மீது அடியாருக்கு இருக்க வேண்டிய பயம். அல்லாஹ்வை பயப்படுதல், அல்லாஹ்வின் மீது பயம் கொள்ளுதல் என்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இதற்கு முந்தைய பாடத்திலே நம்ம முழுமையாக பார்த்தோம். அப்போ அந்த பயத்தை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்துக்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுவதன் மூலமாக, அல்லாஹ்வை பயம் கொள்வதன் மூலமாக தான் அல்லாஹ்வை நீங்கள் அடைய முடியும். இப்ப அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்யக்கூடாது, அல்லாஹ் அனுமதித்த காரியத்தை மாத்திரம்தான் செய்யணும் என்பதில் உறுதியாக கொண்டு இந்த விஷயத்திலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்திலேயுமே நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னு சொன்னா அந்த விஷயத்தை அல்லாஹ் அனுமதித்திருப்பானா, இது அல்லாஹ்விற்கு பிடித்தமான காரியம் தானா என்பதை பற்றி சற்று சிந்தித்து அதன் மூலமாக செயல்பட வேண்டும். அப்போ அந்த விஷயத்தை பயந்து நடப்பதுதான் அல்லாஹ்வினுடைய அந்த பயம், அல்லாஹ்வின் மீதுள்ள அடியார்களுக்கு இருக்க வேண்டிய அந்த பயம். அப்போ அப்படி பயப்படுவர்கள், அப்படி அல்லாஹ்வினுடைய வேதனை எந்த அளவிற்கு கடுமையானதாக இருக்கும், அல்லாஹ்வினுடைய அந்த மறுமையினால் எந்த அளவிற்கு கடுமையானதாக இருக்கும், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகம் எந்த அளவிற்கு கடுமையானதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய வேதனைகள் எந்த அளவிற்கு கடுமையானதாக இருக்கும், இப்படி அல்லாஹ் என்னென்ன விஷயத்தை எல்லாம் வேதனைப்படுத்துவதற்காக வைத்திருக்கின்றானோ அந்த வேதனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்பதை கற்பிக்கக்கூடிய ஆயத்துக்களாகவும் இந்த ஆயத்து என்பது அமையக்கூடியதாக இருக்கும். இன்னும் அல்லாஹ்வை பயந்து கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன, அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழக்கூடியவர்களுக்கான சிறப்பு என்ன, அவர்களுக்கான அந்தஸ்து என்ன, அல்லாஹ் அவர்களை எப்படி பார்க்கின்றான், அல்லாஹ்விடம் அவர்கள் எப்படி வெற்றியாளர்களாக ஆகின்றார்கள் என்பதை குறித்தெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆயத்துக்களாகவும் இந்த ஆயத்து என்பது அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ இதைதான், இந்தந்த விஷயங்களை பற்றி தான் இங்கு சொல்லப்படக்கூடிய மீதமுள்ள அந்த ஆயத்துக்கள் பேசக்கூடியதாக இருக்கின்றது.
இந்த பாடத்தில் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகளும் இதை குறித்து பேசக்கூடிய ஹதீசுகளாகவே தான் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம அந்த மீதமுள்ள அந்த ஆயத்துக்களை மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்ப அதற்கான தர்ஜிமாக்கள் விளக்கங்களை எல்லாம் இப்போ அந்த ஆயத்து வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அப்போ இதற்கு முந்தைய பாடத்துல இந்த பாடமான இந்த 50வது பாடம், இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள் இதுதான். இப்போ இந்த ஆயத்துக்கள்ல இருந்து நம்ம இதுவரையிலும் ஃபீஹா ஸஃபீரும் வ ஷஹீக் என்று முடிவடையக்கூடிய இந்த ஆயத்து வரையிலும் இதற்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்களை எல்லாம் நம்ம முந்தைய பாடத்தை நம்ம பேசணும். இப்போ இந்த பாடத்துல பேசப்படக்கூடிய செய்திகள், இந்த பாடத்துல பேசப்படக்கூடிய ஆயத்துக்கள் இந்த ஆயத்திலிருந்து தொடரக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், நஃப்ஸஹு தன்னை பற்றி, அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய நஃப்ஸை பற்றி உங்களிடம் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அப்போ அல்லாஹ் எத்தகையவன், அல்லாஹ் என்ன செய்பவன், அல்லாஹுடைய தண்டனை எவ்வாறு இருக்கும், அல்லாஹை நீங்கள் எவ்வாறு பயப்பட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹுவே சொல்லக்கூடிய ஒரு ஆயத். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆயத்துல மாத்தானே சொன்னோம். அப்போ அல்லாஹுடைய அந்த பயம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அல்லாஹ் மீது உள்ள அந்த பயம், அல்லாஹ்வுடைய வேதனை எந்த அளவிற்கு இருக்கும், மக்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அப்போ அல்லாஹ்விற்கு அஞ்சி எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ் தன்னை பற்றி எச்சரிக்கைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். நான் இப்படியெல்லாம் இருக்கின்றேன், நான் இத்தகையவன், அதனால் என்னிடத்தில் நீங்கள் பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் வலியுறுத்தக்கூடியவனாக இருக்கிறானா இல்லையா? அப்ப அததான் இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் சொல்ல தருகிறான். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களிடம் எச்சரிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, ஆல இம்ரான், சூரத்து ஆல இம்ரான்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 28வது ஆயத்தாக சூரத்து ஆல இம்ரான்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தானதை முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இதுல சொல்லப்படக்கூடிய செய்தியும் அல்லாஹுடைய அந்த பயத்தை குறித்துதான், அல்லாஹுவை பற்றி அந்த பயம், அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் தன்னை பற்றின்னு சொல்ல காரணம் என்ன? அல்லாஹ் என்னை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், அதனால என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்ல வருகிறான் இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக. இப்ப இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஆயத்தானதை இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்போ பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக அடுத்த ஆயத்தை பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹ். ஸதகல்லாஹுல் அஸீம் என்பதாக அமையக்கூடிய ஆயத். பாருங்க, யௌம அந்நாளில், அதாவது அந்த மறுமை நாளில், யஃபிர்ருல் மர்உ ஒரு மனிதன் விரண்டோடுவான், மின் அஹீஹி தன்னுடைய சகோதரனை விட்டும், வ உம்மிஹி தன்னுடைய தாயை விட்டும், வ அபீஹி தன்னுடைய தந்தையை விட்டும், வ ஸாஹிபதிஹி தன்னுடைய மனைவியை விட்டும், வ பனீஹி தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் ஒரு மனிதன் விரண்டோடக்கூடியவனாக இருப்பான் அந்த நாளில். அந்த மறுமை நாளில தன்னுடைய சகோதரர் யாரும் தெரியாது, தன்னுடைய அண்ணன் தம்பி யாரும் தெரியாது, அக்கா தங்கச்சி யாரும் தெரியாது, தன்னுடைய உம்மா யாரும் தெரியாது, வாப்பா யாரும் தெரியாது, தன்னுடைய மனைவி யாரும் தெரியாது, தன்னுடைய பிள்ளை யாருன்னு தெரியாது. இப்ப தெரியாதுங்கிற அர்த்தம் என்ன? அவங்க யாருன்னே தெரியாது, அப்படி கிடையாது. அவர்கள் யாரெல்லாம் தெரிஞ்சாலும் அவன் நப்சி நப்சி என்று தன்னுடைய உயிரை குறித்து அவன் பயப்படக்கூடியவனாக இருப்பான். அவங்கள பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டான். தன்னுடைய நம்ம சகோதரன் நிக்கிறானே, நம்முடைய உம்மா நிக்கிறாங்களே, நம்முடைய வாப்பா நிக்கிறாங்களே, இவங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ, இவங்களுடைய முடிவு என்ன ஆகுமோ, அதை பற்றி எல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்க மாட்டான். தன்னை குறித்து தான் சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான். நப்சி நப்சி, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ, என்னுடைய உயிர் என்ன ஆகுமோ, அல்லாஹ் என்னென்ன செய்ய போறானோ, நான் இந்த உலகத்துல எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னெல்லாம் செய்ய போறானோ, நம்ம வெற்றி பெறுவோமா இல்லையா, நம்மை அல்லாஹு தஆலா சுவனத்துல அனுப்புவானா இல்ல நரகத்துல அனுப்புவானா, நம்மளை என்ன செய்ய போறான்னு தெரியலையே, நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே என்பதை எல்லாம் குறித்து அவன் பயப்படக்கூடியவனாக இருப்பான். அப்ப அதன் காரணமாக பயந்துதான் தன்னுடைய சகோதரன், உம்மா, வாப்பா, தோழன், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் மட்டும் மிரண்டோடக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். இன்னும் லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும், இன்னும் அவர்களிலிருந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும், யௌமஇதின் அந்நாளில், ஷஅனுன் யுக்னீஹ், ஷஅனுனான
ஒரு நிலை. யோகனீஹி, இந்த ஹீயுடைய லமீர் ஷான பார்த்து போகுது. அப்போ அந்த நிலையானது போதுமானதாக இருக்குமே அத்தகைய நிலை. அப்போ அதாவது மற்றதை யோசிக்காமல் அந்த நிலையை போதுமானதாக இருக்குமே அத்தகைய நிலைதான் என்று அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான். அப்போ அந்த நாளில அவனுக்கு ஒருத்தர் மட்டும் கிடையாது, அந்த நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த நிலைமை என்பது ஏற்படும். எந்த நிலைமை? மற்றவர்களை கவனிக்க இயலாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்ப மற்றவங்களை பத்தி கவலை கொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன போறாங்களோ, இவங்க என்ன போறாங்களோ, இவருடைய நிலைமை எப்படி இருக்கும், அல்லாஹ் இவரை நரகத்துல போடுவாரா, இவரை சுவனத்துல போடுவாரா, அந்த கவலை அவங்களுக்கு இருக்காது. தன்னை பற்றிய கவலை மாத்திரமே அவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களை கவனிக்கக்கூடிய அந்த நிலையை விட்டும் அவர்கள் மாறிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, அபஸ. அப்போ அபசேத்தவல்லா என்று அமையக்கூடிய அந்த சூறாவில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது. 34, 37. இப்ப 34வது ஆயத்திலிருந்து 37வது ஆயத்து வரைக்கும் அபச என்ற சூறாவில இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். இப்ப இந்த ஆயத்தை நீங்க முசன்னி பண்ணவர்கள் இங்கு கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்துல மறுமை நாளை குறித்து சொல்றான். மறுமை நாள் எத்தகையது, ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டாங்க. அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு இவருக்கு தெரியாது, இவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவரவர்கள் தன்னுடைய நிலைமையை நினைத்துதான் கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவிற்கு வேதனை மிக்கதாக இருக்கும். அப்ப இது என்ன ஒரு சுகமா? மற்றவங்களை பத்தி கவலைப்படாம நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு சுகம் கிடையாது. அது அது என்ன சொல்ல வர ஒரு சுயநலம் கிடையாது, அது வேறு ஒரு சுயநலம். அந்த மறுமை நாளை குறித்த ஒரு பயத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு சுயநலம். நம்மள என்ன எல்லாம் செய்ய போறான்னு தெரியலையே, இப்ப தண்ணியை பற்றி ஒருத்தர் கவலை கொள்ளக்கூடியவரா இருக்கிறாருன்னு சொன்னா, யாருமே எனக்கு வேணாம், நான் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதனுடைய காரணம் என்ன? அப்போ அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பயம், அந்த பதட்டம். அந்த பதட்டத்திற்கும் அந்த பயத்திற்கும் அவர் ஆளாகிறார் என்று சொன்னால் அந்த மறுமையினால் எந்த அளவிற்கு கொடுமையானதாக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான், அல்லாஹ் அவனுடைய அந்த வேதனை எந்த அளவிற்கு கடுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை விலகிக் கொள்ளடும். அப்போ அதன் காரணமாக தான், அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான், அப்போ இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பயம் தான் நமக்கு விளங்குது. அல்லாஹ்வே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இந்த அளவிற்கு கடுமையான ஒரு மறுமை நாளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. அந்த நேரத்துல எதை பத்தியும் கவலைப்படாம உங்களை மட்டும்தான் நீங்கள் கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் பயப்படக்கூடியவர்களாக, நடுங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதனால் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான், விஷயத்தின் காரணமாக தான் இந்த ஆயத் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அப்போ இதற்கான தர்ஜுமாவை நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக அடுத்த ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் இலா ஆகிரிஹி. ஸதகல்லாஹுல் அதீம். அப்போ இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, யா அய்யுஹன் நாசு, ஓ மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய இரட்சகனான, உங்களுடைய ரப்பான அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவே சொல்கிறான். இன்னும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி, நிச்சயமாக அந்த கியாமத் நாளாகிய அந்நேரத்தின் அதிர்ச்சியாகிறது, ஷைஉன் அதீமுன், மகத்தான விஷயமாகும். அப்போ பெரிய விஷயமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ அந்த கியாமத் நாள்ல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் சும்மா சாதாரண நிகழ்வுகள் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் நிகழ்வாக நடக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். இன்னும் யௌம தரவுனஹா, அந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள், தத்ஹலு குல்லு முர்திஅத்தின், பாலூட்டக்கூடிய ஒவ்வொருவர்களும் மறப்பவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள், மறப்பார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அம்மா அர்லாத், தான் யாருக்கு பால் ஊட்டுகிறாளோ அத்தகைய தன் குழந்தையை விட்டும் ஒவ்வொரு பாலூட்டும் தாயும் மறப்பார்கள். இந்த உலகத்துல பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் தான் பாலூட்டக்கூடிய அந்த குழந்தையே மறப்பார்கள். அப்போ அந்த பாலூட்டணும் என்ற ஒரு எண்ணம் என்பது அவர்களுக்கு வராது. அவர்கள் முழுமையாக அதை மறந்துவிடக்கூடியவர்களாக அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னும் குல்லு தாத்தி ஹம்லின், இன்னும் சுமக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும். அப்போ குல்லு தாத்தி ஹம்லின், சுமக்கக்கூடியவர்களா கர்ப்பிணி பெண்கள். அப்போ கர்ப்பிணி பெண் அனைவர்களும் அவர்கள் வைத்து விடுவார்கள், ஹம்லஹா, தன்னுடைய அந்த சுமையை அவர்கள் வைத்து விடுவார்கள் என்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள்.
இப்ப பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் தனக்கு தான் பால் கொடுப்பதையே பால் ஊட்ட வேண்டும் என்பதையும் மறந்துடுவாங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் தன்னுடைய அந்த சுமையை, அந்த பிரசவ என்ற அந்த சுமையை அவர்கள் இலக்கி வைத்து விடுவார்கள், கீழே வைத்து விடுவார்கள். அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறான். இன்னும் தரன்னாச, இன்னும் மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், சுகாரா, போதையான நிலையில், போதை உள்ளவர்களாக மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ போதையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில, தள்ளாடக்கூடிய ஒரு நிலையில மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னும் சொல்றான் வமாஹும் பி சுகாரா, இன்னும் அவர்கள் போதை உடையவர்களும் இல்லை. அப்போ அவர்கள் மது அருந்து விட்டுலாம் போதை ஏறல. அப்போ போதையில் உள்ளவர்களை மாதிரி அவங்க பார்ப்பீங்க. ஆனா அவங்க போதை உள்ளவர்லாம் கிடையாது. உண்மையாலே அவர்கள் மது அருந்து விட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ போதையாகி கொண்ட மக்களாக நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா போதை என்ற ஒரு தன்மை அவர்களில் இருப்பது போல ஒரு நிலையில நீங்க பார்ப்பீங்க. அதாவது அவர்கள் தள்ளாடக்கூடிய நிலை. அவர்கள் ஒரு மனதோடு அப்படியே ஸ்டடியாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் தள்ளாடக்கூடிய நிலையில தான் மக்களை நீங்க பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் வலாக்கின்ன, இன்னும் என்றாலும் அவர்களாகிறவர்கள் அதாப் அல்லாஹி ஷதீதுன், எனினும் அல்லாஹுவின் வேதனை கடுமையானதாக இருக்கும். இப்போ வலாக்கின்ன, இன்னும் என்றாலும் அதாப் அல்லாஹி ஷதீதுன், அல்லாஹுடைய வேதனை கடுமையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹுடைய வேதனை ரொம்ப கடுமையானதாக, ரொம்ப இறுக்கமானதாக, ரொம்ப வேதனை மிக்கதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். பாருங்க, அல் ஹஜ், சூரத்துல் ஹஜ்ஜில இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 1, 2, 1வது ஆயத்தாகவும் 2வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தானதை முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இங்க அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகள்லாம் சொல்லிட்டே வரான். பாலூட்டும் தாய்மார்கள் பாலூட்டுவதை மறந்துடுவாங்க. பிரசவத்தில் இருப்பவர்கள்லாம் தன்னுடைய சுமையை இறக்க வச்சிருவாங்க. மக்கள் எல்லாம் போதையானவர்களாக இருப்பாங்க. இதையெல்லாம் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னா, வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீது, என்றாலும் அல்லாஹுடைய அந்த வேதனை ஆகிறது அது கடுமையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அது கடுமையான வேதனை என்பது அல்லாஹுடைய வேதனையானது இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்ல வருகிறான். இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கீழ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வருவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், ஸதகல்லாஹுல் அஸீம். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி, வலிமன் இன்னும் ஒருவருக்கு உண்டு, எத்தகையவர், காஃப மகாம ரப்பிஹி, தன்னுடைய இறைவன் முன் நிற்பதை பயப்படுவாரே அத்தகையவருக்கு உண்டு, ஜன்னதானி, 2 சுவனங்கள் உண்டு என்று அல்லாஹு தஆலா சொன்னார். அப்போ அல்லாஹ்வை யார் அஞ்சக்கூடியவராக இருப்பாரோ, இப்போ அல்லாஹ் இவ்வளவு விஷயத்தை சொன்னானல்ல, என்னை அஞ்சுங்கள், என்னுடைய வேதனை இத்தகையது, என்னுடைய மறுமை நாள் இத்தகையது, நரகம் இத்தகையது என்பதாக இத்தனை விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டே இருந்தான் இல்லையா? இப்ப இதோட தான் சொல்றான் அல்லாஹு தஆலா, அப்படியெல்லாம் நான் சொல்லியவாறு கேட்டு அவர் அஞ்சுவார் என்று சொன்னால் அந்த நபருக்கு 2 சுவனம் என்பது இருக்கு. அப்ப ஒரு சுவனம் கிடைச்சாலே அது ஒரு பெரிய பாக்கியம். சொர்க்கம் என்பது ஒண்ணு கொடுத்தாலே நமக்கெல்லாம் அதை அனுபவிக்க முடியாது, அவ்வளவு இருக்கும். அதுல சுவனத்துல அனுபவிக்க வேண்டியது அவ்வளவு விஷயம் இருக்கும். நினைச்சாலே ஒரு விஷயம் வந்துடும். சுவனம் என்பது சாதாரண விஷயமா? அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தில் அல்லாஹுவை சொன்ன விஷயத்தை மாத்திரம் செய்து அல்லாஹ் செய்யக்கூடாது என்ற விஷயத்தை எல்லாம் தவிர்த்து தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்ந்திருப்பார்களே, அவர்களுக்காக அல்லாஹ் படைத்து வச்ச சுவனம் தான் சுவனம், அதுதான் சொர்க்கம். அந்த சுவனப்பதியில் எல்லாமுமே கிடைக்கும். அப்படி இருக்க இத்தகைய அல்லாஹ்வை பயந்து நடந்த அந்த நபருக்கு 2 சுவனத்தை நான் தரேன். ஒரு சுவனம் கிடையாது, 2 சுவனம், ஒரு சுவனத்தை எக்ஸ்ட்ராவாக நான் அவருக்கு தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வை அஞ்சுவது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வை அஞ்சுவதற்கும் அல்லாஹ் நன்மைகளை தரான், அதற்கும் கூலிகள் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, அர் ரஹ்மான், சூரத்து ரஹ்மான்ல 46வது ஆயத்து. அப்போ 46வது ஆயத்தாக சூரத்து ரஹ்மானில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தானதும் முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான காரணமும், அல்லாஹு தஆலா தன்னை அஞ்சியோருக்கு கொடுக்கக்கூடிய
அந்த பலனை, அந்த பலாபலன், அந்த கூலியை அல்லாஹு தஆலா சொல்றான். யாரு அந்த ரப்பை அஞ்சி வாழ்வாரோ அவருக்கு 2 சுவனம் என்பது உண்டாகக்கூடியதாக இருக்கும். 2 சுவனத்திற்கு சொந்தக்காரராக ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் அவருக்கு தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தந்தான். இப்ப 2 சுவனம் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வை பயப்படுவதன் மூலமாகவும் கூலி என்பது, நன்மை என்பது உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக தான் முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கீழ இந்த ஒரு ஆயத்தினை கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அல் ஆயாத்து, இந்த ஆயத்துகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இன்னும் பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وأقبل بعضهم على بعض يتساءلون قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم إلى آخره. صدق الله العظيم. அப்ப இப்படி சொல்லக்கூடிய ஆயத். அப்ப இதற்கான அர்த்தம் என்ன? وأقبل بعضهم على بعض, அவர்களில் சிலர் சிலரின் மீது அவர்கள் வருவார்கள், முன்னோக்குவார்கள். يتساءلون, கேட்கக்கூடியவர்களாக முன்னோக்குவார்கள். அப்போ அவர்கள சில பேரு சில நபர்கள்ட்ட கேட்டுக்கொள்வார்களாம், கேள்வி கேட்டுக்கொள்வார்களாம். காலு, அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் சொல்வார்கள், இன்னா, நிச்சயமாக நாங்கள், குன்னா, நாங்கள் ஆகியிருந்தோம், கபுலு ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன், கபுலு ஃபீ அஹ்லினா, எங்களுடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்திற்கு, குடும்பத்தாருடைய விஷயத்தில், முஷ்ஃபிகீன், நாங்கள் பயப்படுபவர்களாக முன்பு உலகில் ஆகியிருந்தோம் என்று அவர்கள் சொல்வார்களாம். இப்போ எங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்துல நாங்கள் முன்பெல்லாம் பயப்படக்கூடியவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வானா, ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு, அல்லாஹ் எங்களின் மீது அருள் புரிந்து விட்டான், அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செஞ்சுட்டான், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு செழிப்பை தந்துட்டான் என்று அவர்கள் சொல்லுவார்களாம். இன்னும் வவகானா அதாபஸ் சமூம், அந்த கொடிய வேதனையில் இருந்தும் எங்களை அல்லாஹ் பாதுகாத்தான், எங்களை அவன் பாதுகாத்தான். இப்போ அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த கொடிய வேதனையில இருந்து, அந்த கொடிய அந்த வேதனை செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அதாபலா இருக்குமா இல்லையா, அந்த அதாபில் இருந்தெல்லாம் எங்களை நாங்கள் காப்பாற்றி கொண்டோம் என்று அவர்கள் சொல்வார்களாம். இன்னும் இன்னா குன்னா, நிச்சயமாக நாங்கள் ஆகியிருந்தோம், மின் கபுலு, முன்பு உலகில் நாங்கள் ஆகியிருந்தோம், இது நதுஉஹு, அவனிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக, அவனிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் எது வேண்டுமானாலும் நாங்கள் துவா கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம் என்று அவர்கள் சொல்வார்களாம். இன்னஹு, நிச்சயமாக அவனாகிறவன், ஹுவ அவன், அல் பர்ரு ரஹீம், அல் பர்ரு, நன்மை செய்பவனாக இருக்கிறான், அர் ரஹீம், இன்னும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்களாம். அப்போ அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முன்பு துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருப்போம், அந்த அல்லாஹ் நன்மையை செய்யக்கூடியவனா இருப்பான். அப்போ நன்மையை செய்யக்கூடியவனா நலனை செய்யக்கூடியவனாக, நலவை நாடி அந்த நலவை செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று தருகிறார்கள். இப்ப நாங்க துவா கேட்டா உடனே அந்த துவாவை கபூலாக்கக்கூடியவனாக இருப்பான். அர் ரஹீம், இன்னும் இரக்கமுடையவனாகவும் இருப்பான். அல்லாஹ் எங்கள் மீது எல்லாம் அன்பு காட்டக்கூடிய ஒரு நிகரில்லா அன்பாளனாகவும் அவன் ஆவான் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். பாருங்க, அத்தூர், சூரத்து தூர்ல 25, 28, 25வது ஆயத்தாகவும் 28வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, வல் ஆயாத்து ஃபில் பாபி, இந்த பாபில் உள்ள ஆயத்துக்கள் ஆகிறது. இப்ப இதற்கு முன்னதாக இப்ப இந்த ஆயத்தை முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த ஆயத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா, இங்கு அல்லாஹு தஆலா செய்த அந்த நியாமத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் பர்ரு ரஹீம், இன்னஹு ஹுவல் பர்ரு ரஹீம்னு அல்லாஹ் சொல்வானா இல்லையா? இப்ப அல்லாஹ் நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எதனால? அல்லாஹவை அஞ்சி கொண்டவர்கள். அவங்க சொன்னாங்களா இல்லையா, ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன், எங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தை நாங்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தோம். அப்போ குடும்பத்தார் விஷயத்துல பயப்படா, குடும்பத்தார்களுக்கு பயப்பட அர்த்தம் கிடையாது. அந்த குடும்பத்தாருடைய விஷயத்துல அவர்களுடைய ஹக்குல ஏதாவது தவறாக நம்ம நடந்து விட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானே, அல்லாஹ் நம்மளை கண்டிப்பானே என்பதாக பயந்து, அந்த அல்லாஹ்வுடைய பயத்தை தான் அந்த குடும்பத்தாருடைய விஷயத்துலன்னு சொல்றாங்க, ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன். அப்ப அந்த குடும்பத்தார்கள் நல்லவர்களாக நடந்தோம்னு சொன்னா அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளக்கூடியவர்கள், இவங்க யாரு? அல்லாஹ் அஞ்சி கொள்ளக்கூடியவங்க, அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா சொல்கிறானா இல்லையா, அவர்கள் அல்லாஹ்வினால அவங்க பரக்கத்து பெற்றார்கள். ஃபமன்னல்லாஹு அலைனா சொன்னாங்களா இல்லையா, எங்களின் மீது அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான். வவகானா அதாபஸ் சமூம், இன்னும் கொடிய அந்த அதாபை விட்டும் நாங்கள் காப்பாற்றி கொண்டோம், வேதனையிலிருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றி கொண்டோம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அப்போ நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு துணை அல்லாஹுவாக இருப்பான்.
அல்லாஹ் உங்களுக்கான கஷ்டத்தை நீக்குவான், அல்லாஹ் உங்களுக்கான செழிப்பை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவான். அப்போ இத்தகைய ஒரு விஷயத்தை எல்லாம் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருகிறானா இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தானதை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழ் கொண்டு வருகிறார்கள். பாருங்க, உல் ஆயாத்து ஃபில் பாபி கசீரத்துன், இந்த பாடத்தில் உள்ள இந்த ஆயத்துகளாகிறது கசீரத்துன் ஜித்தன், முற்றிலும் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மஅலூமாத்துன், அறியப்படக்கூடிய, முற்றிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஆயத்துகளாகவே இருக்கும். அப்ப இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடிய ஆயத்துகள் எத்தனையோ ஆயத்துகள் இருக்கு. ஆனா அவ்வளவு ஆயத்தையும் சொல்ல முடியாதனால முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த சில ஆயத்தை மாத்திரம் இந்த ஆயத்திற்கு கீழ் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லுகிறார்கள். இன்னும் வல் கர்துல் இஷாரத்து ஃபீ பஅதிஹா, அதனுடைய சிலதின் பக்கம் சுட்டி காட்டுவதற்காக வேண்டி இதை விட்டு விட்டார்கள். அப்போ அவரது செஞ்சாங்க. அப்போ அதனுடைய சிலதின் பக்கம்னா அந்த ஆயத்தினுடைய சில ஆயத்துகள் அதன் பக்கம் சுட்டி காட்டுவதற்காக, அப்போ அந்த ஆயத்தும் இதில் சேரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லி காட்டுவதற்காக தான், சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த ஆயத்தினை இங்கே கொண்டு வந்தார்கள் என்ற விஷயத்தை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வகத ஹசல, இன்னும் திட்டமாக அதை நாடிவிட்டார்கள். அப்ப இதேதான் முஸன்னிஃப் அன்னவர்கள் நாடினார்கள் என்ற விஷயத்தையும் இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், அப்போ இன்றைய பாடத்துல இந்த மீதமுள்ள இந்த ஆயத்துக்கள் வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸா என்ற இந்த ஆயத்திலிருந்து இறுதி வரையிலும் சொல்லப்பட்ட இந்த ஆயத்துக்கள் முழுவதுமாக தர்ஜுமா வைத்து இதற்கான விளக்கங்கள், முழுமையான விஷயங்களை எல்லாம் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸான இந்த 396வது ஹதீஸ், இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.